1 2 3 Hi friends, welcome to VJ Sidhu Vlogs. So இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்குடா வந்த? எப்பறா தெரியும் உனக்கு? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா வாங்க சாப்பிடுங்க தூங்குங்க குடிக்கிறீங்களா இப்படி கேட்கணும். குடிக்கிறீங்களான்னு கேட்டா குடிச்சிட்டு இங்கேயே வாங்கி எடுப்ப. அப்புறம் குடிச்சிட்டு யாராவது ஊத்தி கொடுப்பாங்களான்னு கேட்ப. யாராவது டான்ஸ் ஆடுவாங்களான்னு கேட்ப. கேக்குற ஆளுதான் நீ. யாரால குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தவன் தானே? பழைய பிளாஸ்டிக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. இப்போதான்டா என் பொண்டாட்டி ஊரு தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த ஸ்டோரி பார்த்தேன். இனியால் பாப்பா வீடியோ போட்டு என் ரூட் மதுரைன்னாங்க. அப்ப முடிவு பண்ணேன். அப்ப என் ரூட் கோடம்பாக்கம்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா கிளம்பி விட்டல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். அவங்க இப்பதான்டா போனானுங்க. என்ன கோயம்பேடுல பஸ் கூட ஏறிக்க மாட்டாங்கடா. எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. சும்மா எடிட் பண்ணிட்டு வெறுப்பாதுனே. நாளைக்கு உண்மையிலே நாளைக்கு வீடியோ அப்லோட் இருக்குடா. இன்னைக்கு எடிட் பண்ணி நான் கொடுத்தாதான் நாளைக்கு அப்லோடே ஆகும். இங்கே கிளம்புடா. என்ன வீடியோ போயிட்டு இருக்கு? இது பட்டணப்பாக்கம் மீன் ஷாப். ஓ அன்னைக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கியே கூட்டு போனீங்களா? அது நான் ஒன்னு அவாய்ட் பண்ணலப்பா. போய் உங்க விக்கியன்கிட்ட கேளு. அவர் இங்க போய் நீ அங்க வீடியோ பண்ணுன்னு சொன்னா நீ வா, இல்லைன்னா இங்க வராது. ஸ்ட்ரைட்டா வராதுன்னு சொல்லிருக்கேன். இப்ப எதுக்கு அது வேஸ்ட்? ஒண்ணுமே நான் பண்ண போறது இல்லை. எனக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஏதாவது வேலை இருக்கு. உங்களுக்கு வேலை இருக்குன்னா இது வந்து சும்மா நம்மளுடைய மெமரிஸ். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து எவ்வளவு இதெல்லாம் சத்தியமா போட மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். இது பாப்போம். நம்ம என்ன வீடியோ போடவா போறோம்? இது சும்மா நம்ம சண்டே எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அண்ணன் தம்பிங்க எப்படி இருக்கும் அதை எடுத்து வச்சுப்போம். எங்க வீட்டுல எனக்கு போர் அடிச்சது. சரி அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சிதன கூட இது என்ன பீச்சா பார்க்காடா லாட்ஜ் ஆடாது. கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஸோ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல்லா சண்டே வந்து நான் சிதன வீட்டுல இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் என்ன கொஞ்சம் நேரத்துல கிளம்பிடுவேன். ரொம்ப பேசி பேசி நினைச்சேன் நீ கடைசியா அங்கதான் வருவேன்னு எனக்கு 11 தாண்டா ஆகுது. 1 மணிக்கு ஆர்டர் போட்டு சாப்பிடும். இப்ப ஆர்டர் போடுங்க. இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ இதுல ஃப்ரிட்ஜ்ல வந்து தோசை மாவு இருக்கு. தோசை ஊத்து, இட்லி பொடி இருக்கு. இட்லி பொடி எண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு. ஊத்தி நீயே சாப்பிடு. காலங்காலமா பேச்சுலர்னாலே தோசை இட்லி பொடி தான். ரெண்டுமே இருக்கு. அதானே வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிய வேலை வாங்குறது தமிழர் பண்பாடா? நான் தமிழரே கிடையாது. நினைச்ச ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுல இந்த மீசை இந்த மூஞ்சில பச்சை தமிழன்னு சொல்லுவாங்க. ஓஹோ நீ அப்படி வரியா? சாப்பாடு தானடா. அதுக்காக ஒரு இன பிரச்சனை என்ன அசிங்கப்படுத்துறேன். சரி சாப்பாடு வாங்கி தரேன். எப்போ? 1 மணிக்கு சாப்பிடுவோம்டா. சரி 1 மணிக்கு சாப்பிடலாம். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் இனியாளுக்கு வாங்கின பிஸ்கட், கண்முக்கு பிஸ்கட் இருக்கு. இருக்கா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. சோ இந்த வீடியோ வந்து விரைவில் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் மனுஷங்களோட பேசுங்க. மிஷினை ஏன இந்த மிஷின் நம்ம உருவாக்குனதுனே. இந்த மனுஷங்க இந்த சேர் உங்களுக்கு நாளைக்கு உதவி பண்ணுவானே, இந்த சோஃபா நாளைக்கு உதவி பண்ணுவானே, தம்பி உதவி பண்ணுவானே. உட்கார்ந்து எடிட் பண்ணு. நான் உன் கூட பேசுறேன் கொஞ்ச நேரம். இல்ல எனக்கு எடிட் பண்ண தெரியாதுல்ல. அப்புறம் நான் தானே பண்ண. நாளைக்கு வீடியோ இல்லைன்னா அதுக்கு என்னதான் திட்டுவீங்க. எடிட் பண்ணாலும் மிஷின் கூட ஏன் பேசுறேன்னு என்னதான் திட்டுவீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு எடிட்டிங்ல. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா விஜய் சித்து vlogக்கு அவர் எடிட் பண்ணாதான் வீடியோ. ஸோ அதனால நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி அப்போ நான் முடிவு பண்ணிருக்கேன். சண்டே அதுமா நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கேன். எவ்வளவு பேர் கூப்பிட்டாங்க தெரியுமா? சண்டே என்ன வெளியே போலாம், வாடா பப்புக்கு போலாம் அப்படின்னு எவ்வளவு பேர் கூப்பிட்டாங்க. மியூசிக். நிவேதா நிவேதா வேதா நிவேதா 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 கண்ணசக்தி கவலை மாதிரி பாரு. சாரி. சோ வந்து அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு எங்கேயும் வெளில போலையா? நீ படத்துக்குலாம் போலையா? பீச்சுக்குலாம் போலையா? என்ன லவ் பண்ண போய் தொலைங்கலண்டா. ஏன்டா இளவு கூட்டுறது? ஏன் வீட்டுக்கு வரீங்க? போங்கடா. இவ்வளவு அசிங்கப்படுத்துறேன் போறியா? இதை இன்னைக்கு படுத்துற அசிங்கம் கிடையாது. மாசத்துல ஒரு 10 நாள் இங்கதான் இருக்கான். வீட்டுக்கு போடா, உன் வீட்டுக்கு போடா. எங்க வீட்லயும் இதான் சொல்றாங்க, உன் வீட்டுக்கு போடான்னு. அப்ப நான் எங்கதான் போறது? சாவு சாவுல. சோ இவர் ரொம்ப பிஸியா இருக்கனால நம்ம இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம நண்பர், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நம்மளுடைய சூரி என்கிற சூர்யா அவர்களை இப்ப நம்ம கூப்பிட போறோம். அவனுக்கு ஏன்டா கூப்பிடுற? சண்டே சும்மா இருப்பாரு. அவன் சும்மா இருந்தா நான் என்னடா பண்ண முடியும்? இருங்க பாவனை பாட்டா கேட்டீங்களா? நண்பா எங்க இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை என்ன நண்பா ஆபீஸு? சூட்சமத்தை கண்டு விட்டாலே. நீங்க உடனே என்ன பண்ணுங்க, சித்தனை வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல இங்க வாங்க, நான் இங்கதான் இருக்கேன். அண்ணன் கூப்பிட்டாரு. ஷூட் இல்ல நண்பா, சண்டே அண்ணனுக்கு போர் அடிக்குதான், நம்மளா இருந்தா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கலான்னு கூப்பிட்டாரு. நீங்க வேணா இருக்க, அண்ணன் குடுக்குற, அண்ணன் கூப்பிடுறாரு, பேசுங்க. ஏய் வாடா. சொன்னல இப்ப நம்புறீங்களா நண்பா? இது ஓகே. இது வரும்போது ஒரு 3 நாளைக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க.
ஆமா அண்ணன் இது அவங்க அண்ணி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்களா. சோ அதனால நம்ம இங்கே பேச்சஸ் மாதிரி ஜாலியா இருக்கலாம், ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்கடா, இங்கே சாப்பிட்டு சமைச்சு இருந்துடலான்றாரு. சோ அவர் செலவுலாம் பாத்துக்கிறேன்றாரு. இதோ வந்துட்டேன். இந்த மாதிரி இதோட நிப்பாட்டிக்க, வேற எவனையும் கூப்பிடாத. 3 பேர் போதும். ஒரு ஆள் தோசை ஊத்தலாம், ஒரு ஆள் சட்னி அரைக்கலாம், ஒரு ஆள் தட்டை கழுவி வைப்போம். 3 பேர் நாங்க என்ன வீட்டு வேலை செய்யறதுக்கா வந்திருக்கோம்? வீட்டையே ஒரு வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்கோம். இல்ல பாருங்க, நான் இப்ப நியாயமா சொல்றேன். இதெல்லாம் ஊட்டியா கொடைக்கானடா, கோடம்பாக்கத்தாடா. கோடம்பாக்கத்தை ஏதோ பெரிய இது மாதிரி கொண்டாடுறீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒன்னும் பிரச்சனை, நீங்க எடிட் பண்ணுங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணல. பொண்டாட்டி வேற ஃபோன் பண்றாடா. சொல்லுங்க. ஹலோ, பஸ் ஏறிட்டீங்களா? ஓகே. வழியில விழுப்புரத்துல தான் நிப்பாட்டுவாங்க. அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போங்க. இனியால் போன தடவை கல்லைய வாங்கி இப்படி தேய்ச்சி அந்த கல்ல தூள் பூரா அதுக்கு அடியில போயிடுச்சு. நான் என்ன சொன்னேன்? கூட்டிட்டு போ. நான் அந்த போகும்போது 2 பேரும் கூட்டு போனேன். இந்த சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் தின்னுபிட்டு இந்த இதுக்குள்ள சொறி வச்சுட்டு நான் வேணே பண்ணல. ஒயின் சாப்பாடாது. இது என் வீடுடா. பழக்கமாயிடுச்சு. அன்னைக்கு அது மாதிரி தான் தீப்பெட்டி இதுக்குள்ள வச்சுட்டு போயிட்டேன். என் பொண்டாட்டி வந்து வீட்டுக்குள்ள தம் அடிக்கிறீங்களான்னு. இதுக்குள்ள எவனாவது இந்த பாருங்களேன், இதுக்குள்ள தீப்பெட்டியை சொருகிட்டு போறானுங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. தயவு செய்துடா, நீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணுவேன், அப்ப நான் வருவேன். அப்ப அந்த வீட்டு இது மாதிரி பண்ணுவேன். உங்க அப்ப தெரியும் அந்த ஃபீலிங். நீ தனியா ஒரு வீடு எடுத்து தங்குவீல, அப்ப நான் வரேன். அப்ப வந்து இதே மாதிரியே சிகரெட் அட்டை எடுத்து ஒளிச்சு வைக்கிறேன், தின்னு முட்டு வாந்தி எடுக்கிறேன் நடு வீட்டுல. இவன் நம்ம மாப்பிள்ளை ஆச்சின் சர்வடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். அவங்க வீட்டுக்கு வந்து நல்லா பாத்துப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கர் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட அயராது உழைப்பு. நான் உங்ககிட்ட தான் பேசல. எங்க ஸ்கூல்ல ஒரு இது இருக்குண்டா, பக்தியாய் செபி அயராது உழை. இதுதான் எங்க ஸ்கூலோட டேக்லைன். சிறிய மலர் மேல்நிலை பள்ளி கும்பகோணம் கலக்குவோம். தெரியும்ல? ஹிந்தி ஸ்கூலா? என்னது ஹிந்தி ஸ்கூலா? ஏடா பக்தியாய் செபினா தமிழ்டா. செபினா ஓ வேண்டது. ஓகே ஓகே. பக்தியாய் செபி அயராது உழை. அதான் அததான் இப்ப ஃபாலோ பண்றீங்க நீங்க. ஆமா ஆமா, பக்தியாய் செபிப்ப அயராது உழைப்பு. அப்பப்போ கொஞ்சம் மாதிரி என்டர்டெயின். என்ன படுக்கத்துல இல்ல இது ஜாலி சொல்றேன். இது ஏன் தனி ஜாலி பண்ணீங்க? ஏன் மேல ஜாலி விடுங்க. அதான் வர ரொம்ப இப்படி ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் இல்ல. யாரும் வந்திருக்கீங்க? யாரோலாம் வரல. நீ எவனுக்கு போன் பண்ணி அவன் தான் வந்திருக்கான். போய் கதவு. ஓ சூரி, நம்ம நண்பர் சூரி. பாப்போம் எப்படின்னு. அறிவேட்ட முண்டாம், கீழே திருப்பு முண்டாம். படிச்சிருக்கியா? இதுவா? நீங்க இவ்வளவு அட்வான்ஸ் வச்சு நான் என்ன பண்றது? அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா. 10 ரூபாய் தர்மம் கொடுமா. தலைவர் பாத்தீங்களா, நான் சும்மா ஒரு பேச்சு சொன்ன 3 நாள் ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கேன். பாருங்க அவர் மூஞ்சில எவ்வளவு ஹாப்பினஸ் பாருங்க. நீங்க வந்தோடனே எல்லாம் பேக மாட்டினா ஆமா மாதிரி. என்ன நண்பா இது? பாருங்க, நான் அதனாலதான் கூப்பிட்டேன். இவரு உட்கார்ந்து எடிட் பண்ணிட்டே இருக்காரு. செம்ம இரிட்டேட் ஆகுது. சூரிய வந்திருக்காரு, கவனிக்க மாட்டீங்க. சூரிய ஓகே, என்ன சாப்பிட்டீங்க? சரி ஓகே, ஏதாவது ஆர்டர் போடுவோமா? இல்ல நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசல. 1 மணிக்கு பிரியாணியோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். இல்ல இப்ப ஆர்டர் போட்டுருவோம். இப்பதான் ஸ்நாக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கீல்ல? ஆமா. அப்புறம் என்ன, அது வரட்டும், அதை தின்னு. அது வரலையே சீக்கிரம். இது இப்ப ஆபீஸ் மாதிரி இல்ல, சித்தன்ன வீடு. என்ன வேணா பண்ணலாம். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். பிரச்சனையே இல்ல. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன். நம்ம சூடு பண்ணி சாப்பிடுவோம். சூடு பண்ணி சாப்பிடறதுலாம் இங்க ஓவன்லாம் கிடையாது. கிச்சன் இருக்குல்ல, அடுப்பு இருக்குல்ல, கேஸ் போட்டுக்க வேண்டியதானே. என் பொண்டாட்டி சொன்ன அடுத்தது கிச்சன் சைடே போக கூடாது. இப்ப அதையும் போக போறீங்கல்ல? நீங்க இங்கக்குள்ள எங்க வேணாலும் இருங்க. பெட்ல போய் படுத்து தூங்க, டிவி பாருங்க, என்ன இளவு வேணாலும் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க சொல்லலாம், நாங்க பண்ணுவோம். சரி பண்ணுங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் பின்பக்கம் இருக்க மாடிக்கு யாரும் போக கூடாது. போன தடவை வெங்காயத்தை வெட்டிட்டு என்னமோ அந்த வெங்காயம் 1 கோடி ரூபாய் மாதிரி அந்த வெங்காயத்தை வெட்டின வெங்காயத்தை மேல வச்சுட்டு அதுல ஈ மிச்சி அதுல பூசணம் முத்து போய் என் பொண்டாட்டி வந்து வாங்கணும், கிளீன் பண்ணி போட வேண்டியதானே. நீங்க நான் செஞ்சேனாடா? இல்ல நாங்க எடுத்ததாவது எனக்கு தெரியுமா? வீடு தானே. அப்ப ஞாபகப்படுத்துறேன். போன் மட்டும் கொடுங்க. ஏன் உன்ட்ட போன் இருக்கு, ஆர்டர். நீ என்ன சொல்லிட்டு வந்த உங்க வீட்டுல? சித்தனை வீட்டுக்கு போற 3 நாள் வர 3 நாள் ஆகும். ஏன்னு கேட்டாங்க. உங்க அம்மா எல்லாம் கேட்கலையா? கேட்டாங்க. ஏன்பா கம்மியா ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம், இன்னொரு நாள் எடுத்துட்டு போய் 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். எப்படி மொத்த குடும்பமும் இவன் என் மேல ஏவி விட்டு வீட்டுல உட்காந்து வேடிக்கை பாப்பீங்களா? சரி ஓகே, அவர் ஒர்க் பண்ணிட்டோம். நம்ம இது பண்ணுவோமா, பிளாக் பண்ணுவோமா?
பின்ன என்ன ஒரு கேமராமேன் இருக்காரு, ஒரு vlogger இருக்க. ரெண்டுமே தப்பு. இல்ல சும்மா நான் இதுக்காகலாம் இல்ல, விளையாட்டுக்காக கூட சொல்லாத. இவன் கேமராமேன் vlogger-ஆக முயற்சி பண்ணிக்கிட்டான். vlogger-ஆ முயற்சி பண்ணிட்டு இருக்க, கேமராவை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது நாங்க. ஆனா முயற்சியிலே நம்ம செத்துருவோமா? முயற்சியே இங்க செத்துருவோம்னு நினைக்கிறேன். இல்ல சோ வந்து அதான் நம்ம ஜாலி vlog பண்ணுவோமா? ஒரு நிமிஷம். எங்க இருந்து கேமராமேன் ஆயிடும். நான் சொன்னல வந்து அன்னைக்கு ஒரு நாள் மெக்கானிக் செட்டுக்கு வேலைக்கு போயிடும். அன்னைக்கு வரல. அன்னைக்கு ஒரு ஸ்விக்கி ஒரு வீடியோ போனோம். சொல்லு என்னன்னு சொல்லு. எப்படி ஒரு தடவை ஆனா டெக்னிக்கல் எரர், ரெண்டாவது தடவையும் டெக்னிக்கல் எரர், மூணாவது தடவையும் டெக்னிக்கல் எரர்னா ரத்த கொதிப்பு வரும்டா. வயசானவன்டா. இல்ல அது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இப்படி மொட்டையை அடிச்சா வேணும்னே அவர் அடிக்க. இவ்வளவு நேரம் கொஞ்ச நாள் நீங்க இதுவரைக்கும் வாவ், அண்ணன் பண்ண காமெடியில எப்படி சிரிக்கிறார் பாருங்க சூர்யா. அதாவது இது வரைக்கும் நீங்க நம்மளோட சேனல்ல ஸ்விக்கி வீடியோ பார்த்துருக்கீங்க. அந்த ஸ்விக்கி வீடியோ ஒரு 4வது தடவை எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஒருத்தரை மீட் பண்ணோம். அவரை எங்க மவுண்ட் ரோட்லயா எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அவர்கிட்ட நாங்களா போய் கேட்டோம், இந்த மாதிரி இருந்தது ஸ்விக்கி வச்சு ஒரு வீடியோ பண்றோம், உங்களால பேசுங்க ஓகேன்னு. அவரு மவுண்ட் ரோட்ல ஆரம்பிச்சு கிண்டி வரைக்கும் நாங்க போய் இந்த இது பண்றது அது பண்றது இது எல்லாம் டெலிவரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு நீயே சொல்லு 35 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிருப்போமா? 25 to 30 25 to 30 நிமிஷம் ஃபுல் ரெக்கார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்குன்னு பார்த்து மழை வேற பெய்யுது. அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், பிரதர் மழையெல்லாம் பெய்ஞ்சதுன்னா கஷ்டம் இல்ல பிரதர்? ஆமா பிரதர் ரொம்ப கஷ்டம் பிரதர். அப்ப நிறைய பேர் வந்து சர்ச் சார்ஜ் போடுவாங்க, நிறைய மேட்டர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப மழையில் நினைஞ்சுக்கிட்டே ஒருத்தர் நிறைய ஸ்விக்கிக்காரங்க எல்லாம் போறதெல்லாம் நாங்க பாக்குறோம். அப்ப அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். சரி இதெல்லாம் போட்டு காட்டலாம். ஒரு இடத்துல ஒரு தடவை இறங்கி செக் பண்றதுக்காக இறங்கி செக் பண்ணா ஃபுல்லா வீடியோவும் டைம் லாப்ஸ் எடுத்துருந்தான். அதாவது 25 நிமிஷம் வீடியோ முடிஞ்சிருச்சு. அப்புறம் அண்ணா அதாவது இவன் தப்பு பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒண்ணு கொடுத்து நம்மள ஏதோ ரொம்ப இது பண்ற மாதிரி கொண்டு வருவான். சரி போய் தொலைது, வாழ்க்கையில ஒரு தடவை தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 2வது தடவை திரும்ப ரெக்கார்ட் போட்டு திரும்ப போயிட்டு இருந்தோம்னா அப்ப எவ்வளவு நேரம் தம்பி ரெக்கார்ட் பண்ணி? 30 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. 30-40 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அதை ஒரு தடவை செக் பண்றான்னு சும்மா சொன்னேன். எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஆடியோ இல்ல. ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. எவனோ vlog-க்கு டப்பிங் பண்ணுவானா? நாங்க இவனை வச்சு vlog-க்கு ஐயோ டப்பிங் பண்ணா அது எப்படி இருக்கும், நல்லா இருக்காது, கேவலமா இருக்கு, இப்படி போயிட்டேன். அப்ப இவன்ட்ட சொல்றேன், தம்பி உனக்கு இந்த வேலை ஒத்து வராது, உனக்கும் கேமராவுக்கும் சுத்து போட்டாலும் வராது, இனியாவது கூட நல்லா கேமரா பண்ணும், உன்னால இது முடியாது, நீ வேற வேலைக்கு போன்னு சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன? சாதிச்சு காமிப்பேனே, வர வீடியோஸ் எல்லாம் பக்காவா எடுத்து தருவேன்னு சொன்னேன். அப்படிதான் இப்போ வரைக்கும் பக்காவா எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் அந்த 2 தப்பு பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இப்ப நாங்க வீடியோ எடுக்கிறது எல்லாமே போன்ல தான் எடுக்கிறோம். என்னைக்கோ ஒரு நாள் போனை தொலைக்க போறான். அன்னைக்கு யாராவது இவனை பாத்துட்டு உங்க புள்ளியை நீங்க தொலைச்சுட்டு நினைச்சிருக்க. ஏன்னா வெறும் போனை மூலதனமா வச்சுதான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பயுமே நாங்க எதுல எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா வீடியோவும் நாங்க போன்ல தான் எடுத்தோம். அதனால நீங்க ஒரு vlogger-ஆ நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், நம்மள்ட்ட கேமரா இருந்தா தான் அதை பண்ண முடியும், இது இருந்தா தான் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்க ஒரு நார்மல் நல்ல குவாலிட்டியான ஒரு போன் வச்சிருந்தா கூட நீங்க vlogger-ஆ மாறலாம். நல்ல கேமராமேன் இருந்தாலும் நல்ல கேமராமேன் தேவையில்லை, நீங்களே கேமரா பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நீங்களே கேமரா பண்ணி நீங்களே எடிட்டிங் கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீங்க யாரையும் நம்பி இருக்கணும் தேவையில்ல, உங்களுக்கு சொந்த உழைப்பிலேயே நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். எந்த உங்க கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. இது ஒரு சின்ன பிளாஷ்பேக். முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்லுங்க, நீங்க 2 பேரும் யாரு? சோ நான் ஒரு தண்டக்கு, அவர் ஒரு முட்டாக்கு. சரி ஓகே நண்பா, நம்ம போயிட்டு சும்மா ஒரு vlog. சரி ஹோம் டூர் நம்ம வந்து நாங்க சொல்லிடுறோம், நாங்க பெரிய vloggerலாம் கிடையாது, நானும் பெரிய கேமராமேன் கிடையாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இதே மாதிரி எல்லாருமே உண்மையை பேசிட்டோம்னா நாட்டுல பல பிரச்சனை. எஸ். சோ வந்து அண்ணன் இதெல்லாம் சும்மா எங்களை கலாய்க்கிறது ஃபன் பேசுனாங்க. என்னுடைய திறமையை பத்தி அண்ணனுக்கு தெரியும், என் திறமையை பத்தி அண்ணனுக்கு நல்லா தெரியும். அண்ணன் இப்போதைக்கு சும்மா எனக்கு வேண்டி இது பண்றாரு. ஆமா பண்றாரு. ஆனா 2 தடவை இவனால ஷூட்டே கேன்சல் ஆயிருக்கு. அப்புறம் வெளியே வச்சிருக்க 2 ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிட போகுது. வெளியே 2 ப்ராஜெக்ட். இவனை நம்பி கல்யாண ஆர்டர் கச்சேரி ஆர்டர்னு எதுவும் ஒண்ணு கேமராவை தண்ணிக்குள்ள போட்டுருவான், இல்ல காடை தொலைச்சிட்டு கடல்ல தேடுவான். இல்லன்னா நீங்க கல்யாணத்தை 2 தடவை பண்ற மாதிரி இருக்கும். சாரி சார், தாலி கட்டவும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிமா இல்ல அவுட் ஆஃப் பாக்ஸ் எடுத்து பார்த்தா அவங்க அம்மாவுக்கு தாலி கட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அவன். பாத்துங்க.
ஐயோ செம ஃபன். சோ இந்த ஃபன்னுக்காக தான் நம்ம சண்டே சித்தண்ண வீட்டுக்கு வர்றது. உங்களுக்கு எனக்கு ஃபன் இல்ல இவ்வளவு நேரம் காமெடியா தானே பேசிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் ஒரு ஜாலிஸ் தானே. ஜாலிஸ். சோ இந்த ஜாலிஸ வந்து நம்ம இன்னும் ஒரு இது பண்றதுக்காக நான் இப்போ சடனா யோசிச்சேன். எனக்கு ஒரு மணி நேரம் கொடுங்க, நான் ஃபுல் ஜாலிஸ்க்கு நான் வரேன். எனக்கு இந்த எடிட் பண்ணி கொடுக்கணும். இந்த பாரு 2 தடவைக்கு மேல ஃபோன் பண்ணி வீடியோ கொடுங்க, அப்லோட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அதனால சரி ஓகே நம்ம ஒரு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த சித்தண்ண தொடர்ந்து எடிட் பண்ண போறாங்க. நாங்க வந்து சித்தண்ண இது வரைக்கும் நிறைய vlog வீடியோ பண்ணியிருந்தாலும் பண்ணாத ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ண போறோம். டிஜே சித்து ஹோம் டூர். ஹோம் டூர், கக்கூஸ் டூர், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வேணாம்டா. சொல்றது கேளுடா, அது பண்ண கூடாது. அப்படி இல்ல, வெளிய என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அவருக்கு இவ்வளவு கோடியா, அவருக்கு இவ்வளவு சொத்து மதிப்பா, சொத்து குவிப்பு வழக்கில் ஐடியில் மாட்டிய விஜி சித்துவா இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன வேணாலும் பேசலாம். உள்ள வந்து பார்த்தா ஏப்ரல் ஃபுல் ஆயிடுவாங்கடா. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. அத மக்களுக்கு நான் சொல்லணும். அதாவது ஹோம் இருந்தா ஹோம் டூர் பண்ணலாம், ஹச் மட்டும் தான் இருக்கு, ஹோம் தான் இருக்கு. உள்ள நுழைஞ்சோடனே கிச்சன் வந்துரும், கிச்சன் நுழைஞ்சோன்னா பெட்ரூம் வந்துரும், பெட்ரூம்ல வந்தா கக்கூஸ் வந்துரும். அவ்வளவுதான் இந்த வீடு. இதை நீ இல்ல நீங்க நாங்க அதான் இதை ஃபுல்லாவும் உன்னால போட முடியாது. வேணா நான் இப்ப போட போறேன்னு சொல்லியே, நான் சும்மா இப்ப சண்டே எங்களை என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு எங்க வீடு என்ன நினைச்சு வீட சுத்தி சும்மா காட்டுவோம். நீங்க பாருங்க தம்பியோட இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போடுங்க. சும்மா ஒரு ஜாலி நம்ம இதுக்காக தான். பிரம்மாண்டமா எடுத்து தரேன். நீ வேணா தனியா போய் எடுத்துக்க, இவனை எங்கேயும் கூப்பிடாத. நம்ம வாங்க நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். சோ வந்து இதோட உங்களுக்கு விஜய் சித்து vlog விஜய் சித்து ஹோம் டூர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹோம் டூர் ஹாப்பினஸ் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமானே? வாசல்ல இருந்து ஆரம்பிப்போம், ஏன்னா அதான் எல்லாருமே பண்றாங்க.